டாக்டர், இன்சுலின் போடுறதுனால கிட்னி பாதிக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. இதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இந்த இன்சுலின் நம்ம பேஷண்ட்ஸுக்கு எப்போ கண்ட்ரோல் இல்லையோ நீண்ட நாள் கண்ட்ரோல் வர்றதுக்கு இந்த HbA1c 7லேயே வச்சுக்கிறதுக்காகவும் சில காரணங்களால் அவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள், கண் பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, குறிப்பாக கால் எரிச்சல், இல்லை இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு பாதிப்புள்ள சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ண வேண்டியவர்களில் கண்டிப்பாக இன்சுலின் போடுறோம். HbA1c 8க்கு மேலே போகிறப்பவும் 3 விதமான சர்க்கரை மாத்திரைகள் கொடுத்தும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இன்சுலின் தான் அவங்களுக்கு தேவை. இதில் இன்சுலின் போடுறதுனால நம்ம உடம்புல எந்த உறுப்புகளும் பாதிப்பு வராது. இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்கிறதே தான் நம்ம DNA டெக்னாலஜியில் நல்லபடியாக அதே இன்சுலினை தான் நம்ம தயாரித்து இன்சுலினாக செலுத்திக்கிறோம். இது நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணுமே ஒழிய இதனால எந்த பாதிப்பு வராது. கிட்னியோ, ஹார்ட்டு, ஈரல், கண் பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்குமே இன்சுலின் கொடுத்து சர்க்கரை நல்லா கண்ட்ரோல் பண்ணக்குள்ள அது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஒழிய இதனால உடம்பு உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பு வராது. அது மாதிரியே இன்சுலின் வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் பல மாதங்கள் விடுறதுனால அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்பு, கண் பாதிப்புகள் வரதான் வாய்ப்பு நிறையா இருக்குது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இன்சுலின் மருந்து, மாத்திரைகள், உடற்பயிற்சி இது எல்லாமே முக்கியம்.